இத்தாலியில் வீதியில் துரட்டப்பட்ட பெண்ணை காப்பாற்ற முயன்ற இலங்கையர் மீது கொடூரமான முறையில் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மிலன் நகரில் வீதியில் துன்புறுத்தப்பட்ட பெண்ணுக்கு உதவிய 52 வயதுடைய இலங்கையைச் சேர்ந்த கட்டிட பராமரிப்பாளர் ஒருவர் மீதே கத்திக்குத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மிலன் நகரின் மையப்பகுதியில் உள்ள மெனோட்டி வீதியில் நேற்று முன்தினம் மதிய வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 27 வயதுடைய பெண் ஒருவர் நடந்து சென்றபோது ஒரு மர்ம நபர் அவரை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்து தொலைபேசி எண்களை கேட்டு வற்புறுத்தியுள்ளார். அந்த நபரிடமிருந்து தப்பிக்க முயன்ற அந்த பெண் அங்கு 19வது இலக்க கட்டிடத்திற்கு வெளியே நின்றிருந்த இலங்கையரை கண்டு அவரிடம் உதவி கோரியுள்ளார். இந்த நிலையில் இளம்பெண்ணுக்கு தொந்தரவு செய்த நபரை இலங்கையர் விரட்டியுள்ளார். எனினும் சில நிமிடங்களின் பின்னர் அதே நபர் கத்தியுடன் மீண்டும் திரும்பி வந்துள்ளார். இலங்கையர் பெண்ணுக்கு உதவி செய்ததை கோபத்துடன் கண்டித்த அந்த நபர் அவரை பலமுறை கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளார். காயமடைந்த இலங்கையரின் பணப்பையும் திருட முயற்சித்துவிட்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இதற்கிடையே தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் கார்போ புவனோஸ் ஐரஸ் வீதியில் வைத்து குற்றவாளியை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் 32 வயதுடைய ரோமானிய நாட்டைச் சேர்ந்தவர் என்பதும் ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகளில் அவர் தொடர்புடையவர் என்பதும் தெரியவந்துள்ளது. அவர் அணிந்திருந்த பிரத்யேக ராணுவ பாணி காக்கி நிற கால்சட்டையை வைத்தும் சிசிடிவி பதிவுகள் மூலமாகவும் அவர் எளிதில் அடையாளம் காணப்பட்டார். கத்தி மற்றும் இரத்த கரைகளுடன் பிடிப்பட்ட அந்த நபர் மீது கடுமையான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இலங்கையருக்கு சிகிச்சை அளித்துவிட்டு அவர் 10 நாட்களில் குணமடைவார் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.